இருக்கக்கூடிய மகளிர் அணியுடைய பொதுச் செயலாளர், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அன்பு சகோதரி ஆயிஷா அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகளிர் அணியுடைய மாநில பொருளாளர் அன்பு சகோதரி ஜைத்தூன் அவர்கள் உள்ளிட்ட மகளிர் அணியுடைய மாநில நிர்வாகிகளே, மண்டல நிர்வாகிகளே, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வடக்கு, செங்கல்பட்டு தெற்கு, திருவள்ளூர் கிழக்கு, திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய மகளிர் அணியுடைய நிர்வாக பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தாய்ச்சபை இந்திய முஸ்லிம் லீகினுடைய மாநில பொதுச் செயலாளர் KAM முகமது அபுபக்கர் அவர்களே, மாநில முதன்மை துணைத் தலைவர் அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மாநில துணைத் தலைவரும் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவருமான அண்ணன் நவாஸ் அவர்களே, கோடம்பாக்கம் புலியூர் ஜாமியா மஸ்ஜிதினுடைய சங்கீத் இமாம் மௌலானா மௌலவி முகமது உமர் ரில்வானுல்லா ஹசரத் அவர்களே, சென்னை மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் அவருடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் KM நிஜாமுதீன் அவர்களே, மாநிலத்தினுடைய துணை செயலாளர் ஆளுநரை ஜமால் முகமது இப்ராஹிம் அவர்களே, சென்னைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்தினுடைய தலைவர் செயலாளர்களாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கமுதி சம்சுதீன் அவர்களே, AH முகமது இஸ்மாயில் அவர்களே, நண்பர் கோதர்சா அவர்களே, அண்ணன் குலாமதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய படைத்தளபதிகளாக இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்களே, வருகையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, KMCC நிர்வாக பெருமக்களே, வருகையில் இருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மகளிர்களின் சார்பிலே மிகச் சிறப்பாக நம்முடைய நபிகள் பெருமானாருடைய பிறந்த தினமான மீலாது நபி விழா மகளிரின் சார்பிலே சிறப்பாக இயங்கி வரக்கூடிய ஆயிஷா பயிற்சி மையத்திலே பயிற்சி பெற்று இன்று சான்றிதழ் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாராட்டு விழா, அதே போல நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அணியணிக்கும் வாணியம்பாடிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் முகமது பாரத் அவர்களுக்கும் பாராட்டு விழா என்று மிக சிறப்பான நிகழ்வுகள் இன்று ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது.
மீளாத விழா குறித்து அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்களும் சகோதரர் அபூபக்கர் அவர்களும் மௌலானா மௌலவி முகமது உமர் ரிதுவான் அவர்களும் சிறப்பாக எடுத்துரைத்தது போலவே சகோதர சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் ராஜேஸ்வரி அவர்களும் மீளாத நபிகளாருடைய பெருமைகளை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். மீளாத நபிகளா என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல. இது போன்ற மீளாத இடங்களிலே அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கலந்து கொள்ளும் போதெல்லாம் ஒரு வார்த்தையை அவர்கள் பதிவு செய்வார்கள். இது போன்ற மீளாத விழாக்களில் நாம் கலந்து கொள்ளும் போது நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. நம்முடைய அருள்மறை திருக்குறான் காட்டித் தந்த வழியிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய நபிகள் பெருமானார் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சிதான் மீளாதா என்பதை அவர்கள் சொல்வார்கள். அந்த வகையிலே ஒரு முஸ்லிமாக மூமியாக இருக்கக்கூடிய மார்க்கத்தை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோமோ அதே அளவு முழுமையாக நாமும் கடைபிடிப்பதோடு நம்முடைய வீட்டு குழந்தைகள், பிள்ளைகள், நண்பர்கள், சகோதரர்கள் அனைவரையும் இந்த மார்க்கத்தை சரியான முறையிலே கடைபிடிக்க வைப்பதோடு நம்முடைய நபிகள் பெருமானார் அவர்கள் எதை வழிமுறையாக காட்டித் தந்தார்களோ அதை கடைபிடிக்க செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அது ஒன்று மட்டும்தான் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் வருகை இருக்கக்கூடிய பெரியோர்களும் தாய்மார்களும் தங்களை இந்த சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டுகிறேன் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு தாய்ச்சபை இந்தியாவின் முஸ்லிம் லீக்கின் சார்பில் மகளிருடைய திறனை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை நிறுவி இன்றைய தினம் 70க்கும் அதிகமான சகோதரிகள் இந்த சான்றிதழை பெற்றிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு பெரிய நன்மகம்! ஒரு மகளிர் என்பது கூட்டம் போன்ற கலந்தோம் இல்லாம ஏழ்மை நிலையிலே இருக்கக்கூடிய அந்த மகளிர் குடும்பத்தை நடத்தக்கூடிய சரிவர நடத்தி செல்வதற்கு அதற்குண்டான பொருளாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஒரு தொழில் பயிற்சி அளிப்பதன் மூலம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு, பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தியமைக்காக இந்த அணியுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 70 பேர் இந்த சான்றிதழை பெற்றிருந்தாலும் இன்று அவர்கள் நிறைவேற்றிருக்கக்கூடிய தீர்மானத்திலே இது போன்ற பயிற்சி மையங்களை தமிழகம் முழுவதும் மகளிரின் சார்பில் நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை சிறப்பான தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார். அந்த தீர்மானம் முழுமையாக நிறைவேற்றும் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கானோர் பலன் பெற்று தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை ஒரு படி மேலே வைத்துச் செல்ல முடியும் என்பதை திடமாக நாம் நம்புகிறோம். அடுத்ததாக பாராட்டு விழா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நாம் போட்டியிட்ட அணி வேறு, இன்று பயணிக்கக்கூடிய அணி வேறு. காலத்தின் சூழ்நிலையால் 2026 தேர்தல் ஆண்டு நடந்த தேர்தலிலே தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்பி ஒரு முடிவெடுத்தின் அடிப்படையிலே யாரும் நாமும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்திலே
மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலே ஒரு நல்லாட்சி இன்று அமைந்திருக்கிறது. அந்த நல்லாட்சிக்கு சூழ்நிலை கருதி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தன்னுடைய நிபந்தனையற்ற ஆதரவை வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவளிக்கிறோம் என்று நம்முடைய தலைவர்கள் துவக்கத்திலே சொன்னாலும் அதன் பிறகு நடந்த தொடர்ச்சியான பல நிகழ்வுகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்திய முஸ்லிம் லீக்குடைய தலைவர்களையுமான காய்கறிகளுக்கு மண்ணிலைக்கு கடந்த இதுவரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்காங்க. இதுவரைக்கும் யாரும் முஸ்லிம் லீக் ஆபீஸ்ல வந்தது. அந்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அலுவலகத்திற்கு வருகிறது. அவர்கள் நன்றி தெரிவித்ததோடு அவர்கள் அங்கு கொடுத்த வாக்குறுதிகள் சிறுபான்மை மக்களுடைய உரிமைக்கு பொருளாக சிறுபான்மையினுடைய உரிமைகளை காக்கக்கூடிய அரசாக இந்த அரசு நடைபெறும் என்ற உறுதியளித்ததன் அடிப்படையிலே அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை நிர்வாகிகள் தொடர்ச்சியாக நம்முடைய தலைவர்களிடத்திலே நடத்திய பேச்சுவார்த்தைகளை பலனாக இந்த ஆட்சி மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து நம்முடைய தலைவர்கள் முடிவெடுத்தார்கள். அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தலைவர்களுடைய அந்த உத்தரவின் அடிப்படையிலே அமைச்சராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 90 நாள் ஆகிவிட்டது. கடந்த 90 நாட்களிலே பலமுறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. துறை ரீதியான ஆய்வு கூட்டங்கள் முதலமைச்சரோடு சந்தித்து நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஒரு ஆய்வு கூட்டத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, 1.5 மணி நேரம் முதலமைச்சர் அருகில் வந்து இந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை, சமுதாயம் இதுவரை சந்தித்து வரக்கூடிய சவால்களை, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை சமுதாயம் சந்தித்து வரக்கூடிய இன்னல்களை எல்லாம் எடுத்துரைத்து இந்த சமுதாயத்தின் கோரிக்கைகள் இவையே இன்று பட்டியலிட்ட போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், அந்த சிறுபான்மையினுடைய நலன்காக்கக்கூடிய துறையே உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமுதாயத்திற்கு தேவையானதை நீங்கள் வரக்கூடிய மானிய கோரிக்கைகளை அறிவிப்பாக வெளியிடுங்கள் என்று சொன்னதன் அடிப்படையிலே மிக சிறப்பான அறிவிப்புகள் தயாராகி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 27ஆம் தேதி சிறுபான்மையினர் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற இருக்கிறது. அதனை தொடர்ந்து அறிவிப்புகள் வர இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் சமுதாயம் மகிழக்கூடிய வகையிலே, சமுதாயம் ஏற்றம் பெறக்கூடிய வகையிலே, சமுதாயம் எதிர்பார்க்கக்கூடிய வகையிலே மிகச் சிறப்பான அறிவிப்புகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆதரவோடு இந்த அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன. பட்ஜெட் கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை நடந்து முடிய இருக்கிறது. தொடர்ச்சியாக சீரியல் போன்றவைகளெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த தாய்மார்கள் எல்லாம் இந்த சட்டசபை நிகழ்வுகளை நேரடியாக காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அனைவருமே தொடர்ச்சியாக அந்த நிகழ்வுகளை பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கடந்த ஒரு சில நாட்களாக நடந்து வரக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையில ஒரு மிக சிறப்பான ஆட்சிக்கு அடித்தளப்படக்கூடிய வகையிலே பல்வேறு அறிவிப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விட காலையில் பார்த்துக்க முதலமைச்சருக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்கு. 110 விதியின் கீழ் ஒரு முத்தான ஒரு 5-6 அறிவிப்புகள், அதிலும் குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்த அறிவிப்புகள், அதிலும் வடசென்னை பகுதியில ரொம்ப சாதாரண நிலையில் வாழக்கூடிய மக்களுக்கு மருத்துவ சேவை கிடைக்கும் வகையில அந்த பகுதியில 200 படுக்கைகள் கொண்ட 400 கோடி ரூபாய் மதிப்பில் மருத்துவமனை அறிவிக்கிறார். அதே போல இந்த இடம் புற்றுநோயினால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை மிக அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மாநிலத்திலே பல்வேறு இடங்களிலே புற்றுநோய் மருத்துவ
சூப்பர் அறிவிப்பு. காப்பீட்டு திட்டம், முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கான போராட்டங்கள் தெரியும். பணம் வாங்குறது எல்லாம் இருந்தாலும் அது இதுவரைக்கும் இருந்தது. அந்த காப்பீட்டு திட்டம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தர முடியும். யாரும் பெருசா முயற்சி கேட்டு கோரிக்கை கொடுத்து கேட்டதெல்லாம் தெரியல. ஆனால் ஒரு காரியத்தோடு அணுகிய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 5 லட்சத்துக்கு 10 லட்சம் இல்ல, 5 லட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த காப்பீட்டு தொகையை 25 லட்சமாக உயர்த்தி தந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த காப்பீட்டு திட்டம் பெற்றோம்னா எவ்வளவு பெரிய நம்ம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்னா இந்த மருத்துவம் தான். நம்ம வீட்டில் பெரியவங்களா இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஆயிரம் கை செய்தப்பட்டு நிற்போம். அதை எப்படி செய்ய முடியும்? சில மருத்துவமனை போனால் கிடைக்காம இருக்கும். 2 லட்சம் 5 லட்சம் ஆகும். இன்னைக்கு தேதியில பல்லாயிரக்கணக்கான மருத்துவமனையில 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெருமானம் உள்ள சிகிச்சை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறிய சிறப்பான அறிவிப்பு வந்திருக்கிறது சொன்னால், இந்த அறிவிப்பு ஏதோ 1-2 அறிவிப்பு அல்ல. இருக்கக்கூடிய 30 முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட 35 அமைச்சர் பெருமக்களும் தங்களுடைய துறை சார்ந்து பல நூற்றுக்கணக்கான அறிவிப்புகளை இந்த தமிழக மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழக மக்கள் இதுவரை ஏங்கி தவித்த எதையெல்லாம் நாம் கனவுகளாக கொண்டிருந்தோமோ அந்த கனவுகளை எல்லாம் நனவாக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி நிச்சயமாக தொடரும். அந்த ஆட்சி சிறப்பாக தொடர்வதற்கு, அதே போல அமைச்சராக இல்லாமல் அல்லாவுடைய பாதுகாப்பு கருணையால் அந்த பொறுப்பை ஏற்கக்கூடிய என்னுடைய பணியை சிறப்பதற்கு உங்களுடைய மேலான பிரார்த்தனையில் எங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். சுதந்திரம் அடைந்து 80 வருஷமாச்சு. 1952 முதல் தேர்தல், 16 தேர்தல் முடிஞ்சு 17வது தேர்தல். இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பான வாய்ப்பு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கிற்கு முதல் முறையாக கிடைத்தது. இது நீங்க சமூக வலைதளம் பார்த்திருக்கீங்க. முஸ்லிம் லீக் ஏதோ துரோகம் செய்து விட்டதாகவும் பல மாதம் பணிச்சொல்லி போவதற்கு ஒரு பெரியவர் சொன்னார். 16 தேர்தல்களாக திராவிட கட்சிகளை சார்ந்தவர்களை பல்லக்கு மேலே அமர்த்தி அதை தோளையை தாக்கி சொன்னவங்க நாம ஒருத்தர். 16 தேர்தல் எடுத்து 60 வருஷம் நம்ம பல்லக்கில் தூக்கி பிடிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம பல்லக்கில் ஏறி உட்கார்ந்ததே அவங்களால தாங்க முடியல. அதனால அந்த காழ்ப்புணர்ச்சியினால அது போன்று வரக்கூடிய தகவல் எல்லாம் உதவி தந்துவிட்டு வரக்கூடிய நாட்களில் இந்த தாய் சபையை பலப்படுத்த வேண்டிய கடமையும் கட்டாயம் நமக்கு இருக்கு. அந்த வகையில் நீங்க சிறப்பான முறையில் ஒரு 25 பேர் பல்வேறு அமைப்புகள் இருந்து முஸ்லிம் லீக்ல உங்களை இணைச்சிருக்கீங்க. உங்களை எல்லாம் இதே நிறைந்த அன்போடு வருக 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 என்று வரவேற்று. ஆனா இந்த 25 பேரும் நிற்கக்கூடாது. இன்னைக்கு மீட்டிங்ல ஒரு 3-4 பேர் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் 2 மாதத்துக்கு பிறகு ஒரு கூட்டம் கூடும்போது இந்த அரங்கிலே குறைந்தது 1000 பேராவது இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த மகளிர் அணி பலப்படுத்த வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலில் சொன்னாங்க என்னுடைய துணைவியார் வார்டு கவுன்சிலர். அப்பெல்லாம் பெண்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னா வீட்டுக்கு தேர்தலுக்கு வரக்கூடிய தயங்கிய காலத்துல வேற வழி இல்லாம அவங்க வார்டு கவுன்சிலர் ஆகும். ஆனா இன்னைக்கு அவங்க சிறப்பாக செயல்பட்டு நம்ம பண்ணக்கூடிய அரசியலாம் தாண்டி சிறப்பான அரசியல்வாதியாக செயல்படுகிறார்கள். அந்த வகையில மகளிராக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் அரசியலில் முழுமையாக ஈடுபட்டு சிறந்த அரசியல் பிரமுகர்களாக, சமுதாய சேவையாற்றுபவர்களாக, தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை பலப்படுத்துபவர்களாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியிலே கண்ணியம் நிறைந்த மகளிரியாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மகளிரை திகழ்கிறது என்ற பெயரை பெறக்கூடியவர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்று வாழ்த்தி துவா செய்து இந்த பாராட்டிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். செஞ்சு காட்டுவோமா?